அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த புண்ணிய வார்த்தை உங்களை பார்த்தும் உங்கள் பிள்ளைகளை பார்த்தும் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் மகிமைப்படுத்தப்படணுமா? நீங்கள் எல்லா காரியத்திலும் மகிமை உங்களை நிரப்ப வேண்டுமா? அவருடைய மகிமையை உங்களுடைய குடும்பங்கள் காண வேண்டுமா? அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டுமாம்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அநேக காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நம்ம எப்படி நடக்கணும்னு கட்டளையிட்டிருக்கிறார், நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கட்டளையிட்டிருக்கிறார், எப்படி திருவிருந்து எடுக்கணும்னு கட்டளையிட்டிருக்கிறார், எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கட்டளையிட்டிருக்கிறார். இன்னும் அநேக கட்டளைகளை நமக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த கட்டளையின்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீங்களாம். அந்த மகிமையை நீங்க காண்பீங்களாம். இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் யாரும் நாங்கள் ஆண்டவருடைய மகிமையை பார்த்ததில்லை, யாரும் ஆசீர்வாதத்தின் மகிமையை பார்த்ததில்லை, நன்மையின் மகிமையை பார்த்ததில்லைன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தை உங்களுக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பி சொல்லுகிறார், என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் செய்யுங்கள், நிச்சயமாய் நீங்கள் மகிமையை பார்ப்பீர்கள், மகிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று ஒரு வேத வசனத்தின் மூலியமா இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த திரு புண்ணிய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போமா? மோசே அந்த வசனத்தை அழகாய் சொன்னார். எப்படி சொன்னார்? வாசித்து பாருங்களே. லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகள் என்ன? இன்னைக்கு நீங்கள்லாம் அவருடைய கட்டளைகள் என்ன என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதல் கட்டளையே புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் அன்பு கூறும் பொழுது நீங்கள் சரியாய் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யாவரோடும் அன்பா இருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த மகிமையை நீங்கள் காணலாம். ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து யாவரிடத்திலும் அன்பாக இருந்தாராம். அவர் அன்பா இருந்ததுனால்தான் இந்த காலை வேளையில நீங்க முழிச்சிருக்கிறீங்க. அவர் அன்பா இருந்ததுனால்தான் இந்த காலை வேளையில உணர்வோடு இருக்கிறீங்க. அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் அன்பா இருக்கிறேன், நீங்களும் அன்பா இருங்கள். நீங்கள் அன்பா இருந்தா மாத்திரம் பத்தாது, பிறரிடத்திலும் அன்பா இருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே காரியத்தை 1 யோவான் 3:24 வாசிச்சு பார்க்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறீங்களா, அவரும் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம அந்த கட்டளையை மீறும் பொழுது ஆண்டவருக்குள் நம்மளால நிலைத்திருக்க முடியவில்லை. அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களோடு வரும் பொழுது நீங்கள் அவரை விட்டு தூரம் இருக்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து விசனப்படுவாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடந்து அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த மகிமை தான் இப்பொழுது 1 யோவான்ல பார்த்தீங்க இல்லையா, அந்த வசனத்தின் பிரகாரம் அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பாராம். அவருடைய கட்டளை நீங்கள் கரையமாய் கை கொள்ளும் பொழுது, அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களோடு வந்து இணைந்து விடுகிறார். அவர் இணைந்து கொள்ளும் பொழுது உங்களிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களும் அநேக நன்மைகளும் அநேக மகிமையும் உங்களை சந்திப்பது, உங்களை அந்த மகிமையில் நடத்துவது அதிக நிச்சயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு அவருடைய மகிமை என்றால் என்னவென்றே தெரியாது. அவருடைய மகிமைனா என்ன தெரியுமா? பாருங்களே, புகழ்ச்சி, பிரகாசம், செழிப்பு, பெருமை, வலிமை, மாட்சிமை. அதாவது இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை மாட்சிமையாக வைப்பார், மகிழ்ச்சியாக வைப்பார், செழிப்பாக வைப்பார், பிரகாசமாக வைப்பார், புகழ்ச்சியாக வைப்பார், பெருமையாய் ஆண்டவர் உன்னை நிறுத்துவார், வலிமையாய் ஆண்டவர் உன்னை நிறுத்துவார். எப்ப நிறுத்துவார் என்று கேட்டால் அதுதான் அந்த வேத வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது, அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது அவர் உங்களோடு வந்து இணைந்து கொள்கிறாராம். அவர் உங்களோடு வந்து இணைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் புகழ்ச்சியும் பிரகாசமும் செழிப்பும் பெருமையும் வலிமையும் மாட்சிமையும் உங்களிடத்தில் இருப்பது அதிக நிச்சயம்.
அல்லேலூயா. என்ன அழகா கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள். நிச்சயமாய் அந்த மகிமையை அதிக அளவில் பார்ப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு அநேக இடத்தில் வேலை ஸ்தலமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், பிள்ளை பாக்கியங்களா இருக்கட்டும், இன்னும் இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தில் நீங்கள் இன்னும் மகிமையை பார்க்காமல் இருக்கிறீர்கள். மகிமையை பார்க்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? அவருடைய கட்டளையின் பிரகாரம் நாம் இன்னும் நடக்கவில்லை. அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களோடு வந்து இணைந்து கொள்வார். அவர் உங்களோடு இணைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா இப்படிப்பட்ட புகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நன்மையெல்லாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பிரகாசத்தை பார்க்க முடியும். அந்த பிரகாசம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த பிரசன்னம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த செழிப்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த பெருமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. வலிமை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. மாட்சிமைப்படுத்தி வைக்கிறவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டு அவருடைய மகிமையை பாருங்கள். அப்படித்தான் மோசே எவ்வளவு அழகா இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். எந்த காரியம் தெரியுமா? அன்பு கூற சொன்னார். அந்த காரியம் கட்டளை. இன்னும் அநேக காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்திலே உங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார் கட்டளையாய். அந்த கட்டளையை நீங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மகிமை உங்களை காப்பது அதிக நிச்சயம். ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதம் மகிமையை பார்க்கணுமா? அவருடைய கட்டளையின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். ஜீவ சந்துக்கள் எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதாம். மிருகங்கள் எல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதாம். அநேக காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதாம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதாம். அவர் சொல்லுகிறார், இந்த மனிதர்கள் மாத்திரம் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவே மாட்டிக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். என் பிள்ளைகள் என்னுடைய மகிமையை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு அவர் வருத்தப்படுகிறார். தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தான் ஒரு வேத வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது, மீனுக்கு கட்டளை இட்டாராம். அந்த கட்டளையின் பிரகாரம் 3ஆம் நாள் கரையிலே யோனாவை கக்கினது என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மீனுக்கு கட்டளை இட்ட அந்த கட்டளை அந்த மீன் மதிக்கும் பொழுது நாம் ஏன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை? அதே போல தானியேலை சிங்க கபில போட்ட போது அந்த சிங்கங்களுக்கு கட்டளிட்டு அவருடைய வாய்களை கட்டினாராம். அவை வாய்கள் கட்டப்பட்டு அவைகளெல்லாம் அமைதலா இருந்ததாம். காற்றையும் கடலையும் பார்த்து இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று சொன்ன பொழுது அவர் கட்டளையிட்டாராம். அவருடைய கட்டளைக்கு அந்த காற்றும் கடலும் அடங்கினதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த வேத வசனத்தை உங்களிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியுமா? அநேக கட்டளைகளை உங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் அப்படிப்பட்ட கட்டளைகளை பின்பற்றுகிறதில்லை. அதனால் நீங்கள் மகிமையை பார்க்காமல் இருக்கிறீர்கள். அதனால் ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருக்கிறீர்கள். அதனால் வேலையில் ப்ரொமோஷனை பார்க்காம இருக்கிறீங்க. அதனால் திருமண தடையில் இருக்கிறீங்க. அதனால குழந்தை பாக்கியம் தடையாகி கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுடைய கரங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், இன்னும் அநேக பாடுகளை ஏன் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க என்று கேட்டால், ஒரே ஒரு விஷயம் தான், அவருடைய கட்டளைகளை நீங்கள் இன்னும் மதிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளை மதித்து அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் செய்து அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமா அவருடைய மகிமையை நீங்கள் காணலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஓய்வு நாள்ல அநேகர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லப்பட்ட டைமுக்கு சரியாய் அந்த ஆலயத்துக்கு போகிறார்களா? அந்த ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற திருவிருந்தில உண்மையா இருக்கிறார்களா? அந்த கட்டளைகள்லாம் அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? கொடுக்கிற வேத வசனத்தை எழுதி கொண்டு வீட்டில் வந்து அந்த வசனத்தை தியானம் பண்ணுகிற பழக்கம் இருக்கிறதா? அந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிறீர்களா? தயவு செய்து உங்களுடைய மகிமையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அவருடைய மகிமை எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்களாமா. மாட்சிமைப்படுத்துகிறாராம், புகழ்ச்சி படுத்துகிறாராம், பெருமைப்படுத்தி வைக்கிறாராம், இன்னும் அநேக காரியத்தில் உயர்த்தி வைக்கிறாராம். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளையின் பிரகாரம் நடந்து அவர் உங்களோடு வந்து சேருகிற வரைக்கும் அந்த கட்டளையை காத்துக்கொள்ளுங்கள். அவர் அதுதான் அந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய கட்டளைகளுக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனோடு வந்து இயேசு கிறிஸ்து இணைந்து கொள்கிறார். அவர் இணைந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த மகிமை, இந்த மாட்சிமை, இந்த புகழ்ச்சி, இந்த பெருமை, வலிமை, மாட்சிமை எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அவர் பக்கத்திலே வந்து சேரும் பொழுதுதான். அல்லேலூயா. அவர் மகிமையின் ரூபம் எடுத்தார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகிமையின் ரூபத்தை நோக்கி பாருங்கள். அந்த மகிமையின் ரூபம் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டதோ அந்த மகிமையின் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் நடந்து போங்கள். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நிச்சயமாய் உங்களிடத்தில் அநேக மகிமைகள் காணப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய கட்டளைகளை சரியாய் நீங்கள் செய்ய வேண்டும். அதான் அந்த வேத வாசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் சரியாய் கிரயமாய் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் பொழுது அந்த மகிமை உங்களுக்கு புகழ்ச்சி செய்வது அதிக நிச்சயம், உங்களை பிரகாசப்படுத்துவது அதிக நிச்சயம், உங்களை செழிப்பில் நடத்துவது அதிக நிச்சயம், பெருமைப்படுத்தி வைக்கிறது அதிக நிச்சயம், வலிமையில நடத்துறது அதிக நிச்சயம், மாட்சிமையில நிறுத்துறது அதிக நிச்சயம். உங்களை அநேக காரியத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றா இருக்க அந்த மகிமை உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்யும். அதற்காகத்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கட்டளையின் பிரகாரம், என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் அவருடைய வேத வசனத்தை எப்படி அவருடைய கட்டளையின் பிரகாரம் வாசிக்கிறீர்களா? காலையில் எழுந்தவுடனும் அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? நீங்கள் எழுந்தவுடனே அவருடைய கட்டளையின் பிரகாரம் நடந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய நடைகள் எல்லாம் அவருடைய கட்டளையின் பிரகாரம் இருக்கிறதா? உங்களுடைய சிந்தை எல்லாம் அவருடைய கட்டளையின் பிரகாரம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்பொழுது அவருடைய மகிமை உங்களிடத்தில் வருவது அதிக நிச்சயம். அவருடைய மகிமையில் நிலைத்திருங்கள். அவர் அதை விரும்புகிறார். ஒரு மீன் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, ஒரு காற்று அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, ஒரு காட்டு மிருகங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, தண்ணி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இன்னும் இருக்கிற அநேக காரியங்கள், ஆண்டவர் படைத்த மொத்த காரியங்களும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாம். வானம் கீழ்ப்படுகிறது, பூமி கீழ்ப்படுகிறது, மேகங்கள் கீழ்ப்படுகிறது, சூரியன் கீழ்ப்படுகிறது, எல்லாமே கீழ்ப்படுகிறது. அந்த வசனத்தை யோபு அழகாய் சொன்னார், நீங்கள் கட்டளையிடும் பொழுது சூரியன் மறைந்து போகுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் எல்லாம் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த கட்டளையின் பிரகாரம் ஏன் நடக்க மாட்டேங்கிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின் பிரகாரம் செய்து அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடந்து போங்கள். நிச்சயமா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் என் தெய்வம் உங்களை மகிமைப்படுத்துவது அதிக நிச்சயம். வேலையில மகிமைப்படுத்துவார், கர்ப்பத்தின் கனியில மகிமைப்படுத்துவார், இன்னும் உனக்குரிய ஆசீர்வாதத்தில் மகிமைப்படுத்துவார், உங்களுக்குரிய நன்மையில மகிமைப்படுத்துவார், வேலை ப்ரமோஷன்ல மகிமைப்படுத்துவார், குடும்ப வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார், இன்னும் நீ வெட்கப்பட்ட அநேக இடத்தில் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ எந்தெந்த இடத்துல மரண கண்ணியில படுத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீ, உன் மரண கண்ணியை மாத்தி உன்னை வாழ வச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை மகிமைப்படுத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்னே ஒன்று மாத்திரம் தான் நீங்க செய்யணும், அவருடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவது அதிக நிச்சயம். வேத வசனத்தின் பிரகாரம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் அவருடைய இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பி, அம்மா நீ மகிமை இல்லாம இருக்கிற, ஐயா நீ மகிமை இல்லாம இருக்கிற, நீ மகிமை அடையணும், நீ மகிமையா வாழணும், என் மகிமை நீ சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்னு இந்த வேத வசனத்தை அனுப்பி உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடமிட்டு நிறுத்துகிறார். நிச்சயமாய் இந்த வசனத்தின் மூலியமாய் உங்களுக்குள் ஒரு மாற்றங்கள் வரும் பொழுது என் ஆண்டவருடைய மகிமை உங்களை நிரப்பது அதிக நிச்சயம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் என் தெய்வம் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எதற்காக இந்த வேத வசனத்தை இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அனுப்பினீரோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை நீர் சொன்னீர், என்னுடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடந்து என்னுடைய கட்டளைகளை மாத்திரம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் அவருடைய மகிமை உங்களை காக்கும் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அந்த மகிமையை நீங்க காண்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை கேட்கிறார்களோ, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக, சரீரத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அநேக காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்த நிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகளுடைய காதில் இந்த வேத வசனங்கள் போகிறதோ ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனத்தை எந்தெந்த பிள்ளைகள் இருதயத்தில் எழுதி கொள்கிறார்களோ அவர்கள் நீங்க மகிமைப்படுத்தி நிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில பிரிவினையா இருக்கிற பிள்ளைகளை தயவு செய்து அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே தயவு செய்து அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க இணைத்து நீங்க மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகிமைப்படுத்தி வாழ வைங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவருடைய மகிமை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நடத்துவாராக. ஆமேன்.